1935 டெல்லியில் சாந்தா தேவிங்கிற ஒரு 9 வயசு சிறுமி திடீர்னு ஏதேதோ பேச ஆரம்பித்தான். தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி மதுராவில், அதாவது டெல்லியிலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மதுராவில் வாழ்ந்ததாகவும், தன் கணவன் பேர் கேசின்னு தனக்கு ஒரு மகன் இருக்கிறதாகவும் சொன்னான். அதை அவளோட பெற்றோர் நம்பலை. ஏதோ கனவு கண்டுட்டு வளர்றான்னு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த சிறுமி அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்த குடும்ப நண்பர் ஒருத்தர் அவள் சொல்கிறத கேட்டார். ஒருவேளை இவ சொல்கிறதுல உண்மை இருக்குமோன்னு மதுராவுக்கு போய் பார்த்தார். அந்த சிறுமி சொன்ன அட்ரஸில் மனைவியை இழந்த 45 வயசுள்ள கேசின்னு ஒருத்தர் நிஜமாவே இருந்தார். அவருக்கு ஒரு மகனும் இருந்தான். அதை பார்த்ததும் குடும்ப நண்பருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. உடனே அவங்க 2 பேரையும் டெல்லி கூட்டிகிட்டு வந்து அந்த சிறுமியை சந்திக்க வச்சார். அவங்க 2 பேரை பார்த்ததும் சிறுமிக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்க கிட்ட ஓடி போய், நம்ம வீட்டு மாடு எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி, பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஏதோ சகஜமாக பழகினவன்கிட்ட பேசுகிற மாதிரி பேச ஆரம்பித்தான். அவள் பேச பேச கேசிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவள் சொன்னது அத்தனையும் உண்மை. அப்போ தான் அவளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவளுக்கு வந்தது பூர்வ ஜென்ம ஞாபகம். இது செய்தியாக ஒரு பத்திரிகையில் வந்துச்சு. அந்த செய்தியோட கருவிலேருந்து உருவானது தான் தமிழ் சினிமாவின் கிளாசிக் படமான ஸ்ரீதர் சாரோட நெஞ்சம் மறப்பதில்லை.